இசைத்துதி 5 நாட்கள் உரைத்தொடர். இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மையார் இயற்றிய அற்புத திருவந்தாதியின் பாடல்களுக்கு ஆசான் மா. செந்தமிழன் அவர்களின் உரை. 5 நாட்கள் நேரலையில் செம்மை மரபுப்பள்ளி யூடியூப் தளத்தில் நடைபெறுகிறது. நேரம் காலை 5:50. நாள் கார்த்திகை 2, நவம்பர் 18, செவ்வாய்க்கிழமை. பாடல் இதுவன்றே ஈசன் திருவுருவம். அனைவருக்கும் வணக்கம். இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மையார் அருளிச் சென்ற அற்புத திருவந்தாதி 101 பாடல்கள் கொண்டது. அப்பாடல்களின் 5 தலைப்பிலான உரை விளக்க தொடர் இன்று தொடங்குகிறது. முதல் தலைப்பு இதுவன்றே ஈசன் திருவுருவம். இருபத்து 4ஆம் பாடலின் முதல் அடி இதுவன்றே ஈசன் என்பது. எம்பெருமானுடைய திருவுருவம் எவ்வாறானது என்பதனை வியந்தும் பதைந்து உருகியும் அம்மையார் அரற்றி புலம்பும் பாடல்கள் இவை. திருவந்தாதியில் பல்வேறு இடங்களில் ஐயனின் திருவுருவம் எத்தன்மேது என்பதை அவர் பாடியிருக்கிறார். முறையாக கூற வேண்டுமென்றால் அவர் பாடினார் என்பதனை விட உணர்ச்சி பெருக்கில் கூத்தாடி கொண்டு அரற்றினார் என வேண்டும். அவ்வாறு அரற்றினாலும் நுட்பமான இலக்கணத்திலிருந்து விலகாமல், மொழி வழக்கில் இருந்து வழுவாமல், ஒவ்வொரு சொல்லையும் இறைவன் அருளியவாறே ஆளுமையுடன் எடுத்து இயம்பியும் இத்திருவந்தாதியை அவர் இயற்றியிருக்கிறார். அற்புத திருவந்தாதியை ஆழ்ந்து நோக்க காரைக்கால் அம்மையாரின் அருளும் திறமும் அருகே வந்து நம்மை ஆட்கொள்ளும். இன்னும் ஆழ்ந்து நோக்க அம்மையார் ஒதுங்கிக் கொண்டு இறைவனோடு நம்மை இணைத்து வைத்து விடுவார். இன்னும் ஆழ்ந்து நோக்கினால் இறைவனோடு மட்டும் நாம் இருப்போம். திருவாசகமும் இத்தன்மையுதான். மேல்நிலையில் அற்புத திருவந்தாதியும் திருவாசகமும் இரு மனிதர்களால் இயற்றப்பட்டன என்று இருக்கும். அடுத்தடுத்த நிலைகளில் இல்லை இந்த மனிதர்களை இயற்றச் செய்தவனே இறைவன்தான் என்ற விளக்கம் கிடைக்கும். மேலும் மேலும் ஆழஞ்செல்கையில் இயற்றியவர்களே இறைவனின் மாந்த பிறப்பில் வாழ்ந்தவர்கள் என்ற மெய்மை புலப்படும். திருவாசகத்திலும் அற்புத திருவந்தாதியிலும் நாம் ஊறி கிடக்கிறோம் என்றால் காரைக்கால் அம்மையார், மாணிக்கவாசகர் ஆகியோர் இறைவனிடமிருந்து பிரித்துணர இயலா தன்மையில் இரண்டர கலந்தவர்கள் என்ற மெய்மை விளங்கும். இறுதிக்கும் இறுதியாக இந்த இரண்டு நூல்களின் உட்பொருளிலும் இறைவனைத் தவிர
வேறு எவரும் இல்லை என்ற உண்மை புலப்படும். என்னை பொறுத்தவரை இந்த பிறவி இருந்து கடந்து சென்று தப்புவதற்குரிய மிக எளிமையான மந்திரங்கள் அற்புத திருவந்தாதி, திருவாசகம் என்று கருதுவதுண்டு. இந்த இரண்டும் போதும் நம்மை அவன் தாளில் கொண்டு சேர்த்துவிடும். இந்த இரண்டும் போதும் நம்மை அவன் கைகளில் மழலையாக தவழச் செய்துவிடும். இன்றைய தலைப்பு இதுவன்றே ஈசன் திருவுருவம். இறைவனது திருவுருவம் எவ்வாறானது என்பதனை அம்மையார் இங்கு பாடுகிறார். இதுவன்றே ஈசன் திருவுருவம், ஆமார் இதுவன்றே என்றனக்கோர் சேமம், இதுவன்றே மின்னுஞ் சுடருருவாய் மீண்டாயன் சிந்தனைக்கே இன்னுஞ் சுழல்கின்றதிங்கு. ஈசன் கொண்டுள்ள திருவுருவம் இதுவன்றே ஆமாறு இதுவன்றே என்றனக்கோர் சேமம். அவனுடைய திருவுருவம் ஒன்றை உள்ளே காண்கிறார். அவர் உள்ளே காண்கிறார், அதனை புறத்தே காட்ட இயலவில்லை. அது யாராலும் இயலாது. புறம் வேறொன்றை பார்க்கிறது, அவ்வாறு பார்த்தவற்றை ஏற்கிறது, மறுக்கிறது. புறத்தில் இருப்போர் அகத்துள் இறைவனை காண்பதற்கு வாய்ப்பற்றவர்கள், வழியற்றவர்கள். அம்மையார் தன் அகத்துள் காண்கிறார். அவர் இறைவனது அகத்துள் உரைகிறார். ஆதலால் அவனகத்துள் இருந்து தன்னகத்துள் அவனது திருவுருவத்தை கண்டு, இவன் இப்படி இருக்கிறானே, இதுவல்லவா இவனுடைய திருவுருவம், இதனை நான் எப்படி வெளியே கூறுவேன் என்று பதறுகிறார். ஏன் பதறுகிறார் என்றால், இறைவனை பற்றிய இழிவான கருத்துகள் அவரை சுற்றிலும் இருக்கின்றன. இறைவனது உருவம் இழிவுபடுத்தப்படுகிறது. அவனை ஒரு கொடும் தன்மையன் என்று புறத்தார் உரைத்து கொண்டிருக்கிறார்கள். அவனை இறைவனென்றே ஏற்கவில்லை. இவளோ ஒரு பெண், புறத்தில் உள்ள கூட்டமோ அளவில் பெரியது, அது இறைவனை மறுக்கிறது. இந்நிலையில் தான் தனக்கு உள்ளே கண்ட இறைவனின் திருவுருவ காட்சியை தயங்காமல், குழப்பமில்லாமல், யாவர்க்கும் எளிதில் விளங்கும்படி அவர் உரைக்கிறார். அதற்கு அவர்
எடுத்தாலும் சொற்கள் அற்புதத்திலும் அற்புதமானவை. இதுவன்றே ஈசன் திருவுருவம், ஆமார் இதுவன்றே என்றனக்கோர் சேமம். ஆமாறு இதுவன்றே என அதனை பிரித்து படிக்க வேண்டும். ஆமாறு எனும் சொல்லை அம்மையார் பல இடங்களில் புழங்கியிருக்கிறார். ஆம் என்பது சுரப்பு, ஊற்று என பொருள் தருவது. ஆறு என்றால் வழி, நெறிப்படுத்துதல் என ஆகும். ஆமாறு எனில் சுரந்து கொண்டிருக்கும் நெறி. அல்லது மறைவான நிலையிலிருந்து வெளிப்படும் நெறி, அதுதான் ஆமாறு. ஆமாறு இதுவன்றே என்றனக்கோர் சேமம் என்றால் என் தனக்கு ஓர் சேமம் என்றாகும். என்றனக்கோர் எனப்படுவது என் தனக்கு ஓர், எனக்கு என கூறுதல் இன்றைய வழக்கம். எந்தனக்கு என்பது முந்தைய வழக்கம். என்றனுக்கு, ஊன்றனுக்கு என்று கூறும் வழக்கம் இருந்தது. என் தனக்கு ஓர் சேமம் என்பது இந்த ஆமாறுதான் எனக்கு ஓர் இன்பம் அல்லது பேர் உவகை என பொருளாகும். சேமம் என்றால் இன்பத்திற்கு உரியது, பேர் உவகைக்கு உரியது, பெருங்காப்பிற்கு உரியது என்றெல்லாம் பொருள்படும். சேமம் எனும் சொல் இன்றும் புழக்கத்தில் உள்ளது. சேமநிதி என்றால் காப்பிற்கு உரிய நிதி. அடிப்படையில் அது உவகை, இன்பம் என்ற பொருள் கொண்டது. காப்புடன் இருந்தால் உவகையுடன், இன்பத்துடன் இருத்தல் இயல்பு. இதுதான் ஈசனுடைய திருவுருவம். ஆமாறாகிய இதுதான் எனக்கு சேமம். இதனை ஏன் இப்படி கூறுகிறார் என்றால், இறைவனை சேமத்திற்குரியவன் என்று அக்காலத்தில் பெருங்கூட்டம் கூறவில்லை. மாறாக அவனை அழிப்பவன் என்றது. அவன் அழிப்பவன், அவன் கொடியவன், அவன் இறைவனே அல்லன் என்பது அப்போது இருந்த கருத்து. அம்மையார் கூறுகிறார், நான் அவனுடைய திருவுருவத்தையே கண்டுவிட்டேன். அது ஊற்றுப்போல் சுரந்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுதான் எனக்கு சேமமாகவே இருக்கிறது. ஊருக்கே அது கொடுமையானது அல்லது பகை போன்றது என இருந்தாலும் அதுதான் எனக்கு சேமம் என கூறுகிறார். இதனை துணிவு என்றெல்லாம் கூறி சுருக்கிவிட இயலாது. இது ஒப்படைப்பினும் ஒப்படைப்பு. இதுவன்றே மின்னும் சுடர் உருவாய் மீண்டாய் என் சிந்தனைக்கே இன்னும் சுழல்கின்றது இங்கு. இதுதான், இதுவல்லவா மின்னும் சுடர் உருவாய்.
மின்னிக் கொண்டிருக்கும் சுடர் உருவாக மீண்டாய் என் சிந்தனைக்கு. என் சிந்தனைக்கு இது எப்படி இருக்கிறது என்றால், மின்னிக் கொண்டிருக்கும் சுடர் உருவாக இருக்கிறது. அது என் சிந்தனைக்கு உள்ளே இன்னும் சுழன்று கொண்டிருக்கிறது. அது ஒரு சுழல் என்கிறார். அவனை கண்டுவிட்டார். அவன் மின்னும் சுடர் உருவாக காட்சியளிக்கிறான். அது சிந்தனைக்குள்ளே மீண்டு மீண்டு வந்து கொண்டே இருக்கிறது. மறைகிறது, வருகிறது. அதுதான் மீண்டாய் என் சிந்தனைக்கு. ஏன் மீண்டாய் என்று கூறப்படுகிறது என்றால், அது போகிறது, மீண்டும் வருகிறது. அப்படி இருந்தால்தான் அது சுழல். அருகே வரும், தொலைவிற்கு செல்லும், மீண்டும் அருகே வரும். இது ஒரு சீர்மையில் நிகழ்ந்தால் அது சுழல். சிந்தனைக்குள் இவ்வாறு அவனுடைய திருவுருவம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இங்கு என்று முடிக்கிறார். இங்கு என்றால் அவருடைய உடலில், அவருடைய உடலுக்குள்ளே நிகழ்கிறது. அது வேறெங்கு நிகழும்? அவர் உடலுக்குள்ளே நிகழ்கிறது. இங்கிருந்து சொல்லுவதென் எம்பெருமான் எண்ணாதே எங்கும் பலிதிரியும் எத்திரமும் பொங்கிரவில் ஈமவனத்தாடுவதும் எண்ணுக்கென்றாராய்வோம் நாம் அவனை காணலுற்ற ஞான்று. இங்கிருந்து சொல்லுவதென் எம்பெருமான், எம்பெருமானே, இங்கிருந்து நான் என்ன சொல்வது? சொல்லுவதென் என்றால் என்ன சொல்ல? எண்ணாதே எங்கும் பலிதிரியும் எத்திரமும். எண்ணாதே, எந்த எண்ணமும் இல்லாமல், எதை பற்றிய எண்ணமும் இல்லாமல், அல்லது எந்த கருத்துக்களை பற்றியும் எண்ணிக்கொண்டிராமல், எங்கும் பலிதிரியும், எங்கும் சென்று பலிகொள்கிறாய். எத்திரமும், எந்த திறம் எவரிடம் இருந்தாலும் அத்திறத்தை பற்றிய எண்ணம் இல்லாமலும் பலி கொண்டு விடுகிறாய். எங்கும் பலிதிரியும் எத்திரமும், எங்கிருந்தாலும் பலி கொள்கிறாய். அவர்கள் எந்த திறத்தில் இருந்தாலும் அதனையும் எண்ணாமல் பலி கொள்கிறாய். இதனை இங்கிருந்து, என் உடலிலிருந்து நான் பார்க்கிறேன். நான் என்ன சொல்ல? எம்பெருமானே, நான் என்ன சொல்ல? பொங்கிரவில் ஈமவனத்தாடுவதும் எண்ணுக்கென்றார் ஆய்வோம் நாம் அவனை காணலுற்ற ஞான்று. பொங்கும் இரவில், இரவு பொங்குகிறது. இப்படியெல்லாம் யார் சொன்னது? இரவை பொங்கிரவு என்கிறார். இரவு பொங்கி வழிகிறது, பொங்கிக் கொண்டிருக்கிறது இரவு. அப்படி ஒரு நள்ளிருளது. இதனைத்தான் மாணிக்கவாசக பெருமான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே என்பார். அது நள்ளிருள் என்று அழைக்கப்பட்டது. அதுதான் பொங்கிரவு. அந்த நள்ளிருள் காலம்தான் இரவு பொங்கும் காலம். அந்த பொங்கிரவில் ஈமவனத்தாடுவதும் எண்ணுக்கென்றார் ஆய்வும். ஈமவனத்தில் ஆடுகிறாய்,
அது என்னுக்கு என்று ஆராய்வோம், எதற்காக என்று ஆராய்வோம். எப்பொழுது நாம் அவனை காணலுற்ற ஞான்று, நாம் அவனை காணும்போது, காணலை உறும்போது, காணல் உற்ற ஞான்று. அவன் அழைத்தால்தான் அவனை காண இயலும், அவன் காட்டினால்தான் காண இயலும். அதனால்தான் இது காணலுற்ற எனப்படுகிறது. முயன்று காண இயலாது. அவன் அழைக்கும்போது காணலாம், அவன் காட்டும்போது காணலாம். அப்படி அவனை காணலுற்றல் நிகழும்போது ஏன் இப்படி பொங்கிரவில் ஈமவனத்தில் ஆடுகிறான் என்று அப்பொழுது ஆராய்ந்து கொள்வோம் என்கிறார். எங்கும் பலிதிரிதல், எத்திரத்திலும் பலிதிரிதல் இறைவனால் நிகழ்த்தப்படுகிறது என்றுதான் அம்மையாரும் கூறுகிறார். அவன் பொங்கிரவில் ஈமவனத்தில் ஆடுகிறான் என்று அம்மையாரும் கூறுகிறார். அவ்வாறு அவன் ஏன் இருக்கிறான், இக்கோலத்தில் அவன் இருப்பதற்கு என்ன பொருள் என்பதனை அடுத்தடுத்த பாடல்களில் அற்புதமாக விளக்குகிறார். மீண்டும் தான் கண்ட காட்சிக்கு வருகிறார். ஞான்ற குழற்சடைகள் பொன்வரை போல் மின்னுவன, போன்ற கரைமிடற்றான் பொன்மார்பின் ஞான்றெங்கும் மிக்கையிலே தோன்ற விளங்கி மிளிருமே அக்கையிலே வைத்த அரவு. ஞான்ற குழற்சடைகள் என்ற கருத்து ஞாலம் முழுவதும் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் என்று பொருள். ஞான்று என்றால் காலம், இடம் ஆகியவற்றை ஒருங்கே குறிப்பது. எஞ்ஞான்று தீர்ப்பதிடர் என்றால் எந்த காலத்தில் இந்த இடர் தீரும் என பொருள் தரும். எஞ்ஞான்று தீர்ப்பதிடர் என்பது என்ன செய்துதான் இந்த இடரை தீர்ப்பது என்ற பொருளையும் தரும். அடிப்படையில் அது காலம், இடம் ஆகிய இரண்டையும் குறிப்பது. ஞான் என்பதுதான் ஞானம் என்ற சொல்லாகியது. அதுவே ஞால், ஞாலம் என்றும் உலகத்தை குறிப்பதானது. சாரத்தில் நிலம், காலம் ஆகிய இரண்டையும் குறிப்பதற்குரியது அது. ஞான்ற குழற்சடைகள் என்றால் காலம் எதுவாயினும் அந்த காலத்தில் நீண்டு பரவி கிடக்கும் குழற்சடை என்றும், இவ்வுலகம் எங்கும் பரவி இருக்கும் குழற்சடை என்றும் ஆகும். எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் குழற்சடைகள் உள்ளன. அவை பொன் வரைபோல் மின்னுவன. பொன்னால் செய்த மலைத்தொடர் போல் அவை மின்னிக் கொண்டிருக்கின்றன. போன்ற கரை மிடற்றான் பொன்மார்பின் ஞான்றெங்கும் மிக்கையிலே தோன்ற விளங்கி மிளிருமே அக்கையிலே வைத்தரவு. இப்படி பொன் மலை தொடர்போல் மின்னுவன போன்ற பொன் மார்பு அவனுடையது.
இப்படி பொன் மலைத்தொடராக காட்சியளிக்கிறதே குழற்சடை. அது அவனுடைய மார்பு, அது அவனுடைய முழு உருவம் அல்ல, அது அவனுடைய மார்பே அப்படி இருக்கிறது. கரைமிடற்றான் என்றால் அவனுடைய மிடற்று பகுதி கரை படிந்தது. அவன் மிடற்றில் நெஞ்சை அடக்கி கொண்டிருக்கிறான். அதனை பல இடங்களில் கூறுகிறார். தனியே மிடற்றில் விடமுடையீர் என்ற தலைப்பில் பாடம் நடத்த இருக்கிறோம். அவனுடைய மிடரு கரைபடிந்திருக்கிறது, மார்போ பொன்போல் மின்னுகிறது. ஞான்றெங்கும் மிக்க இலே தோன்ற விளங்கி மிளிருமே அக்க இலே வைத்தரவு. இப்படி ஞான்று எங்கும், ஞான்றெங்கும் என்றால் முன்னர் கூறியவாறு எல்லா இடங்களிலும் எல்லா காலங்களிலும் மிக்க அயலே தோன்ற விளங்கி மிளிருமே அக்கையிலே வைத்தரவு. அயலில் இருந்து, மிக அயலில் இருந்து அல்லது தொலைவில் இருந்து இதனை நோக்குகையில் எப்படி இருக்கிறது? மிக்க அயல், அயல் என்றால் உங்களுக்கு தெரிந்த சொல்தான். அதுவும் மிக்க அயல் என்றால் மிகவும் அயல் நிலையிலிருந்து இதனை பார்க்கும் பொழுது எங்கும் ஞான்றெங்கும் மிக்கையிலே அது எப்படி தோற்றமளிக்கிறது? விளங்கி மிளிருமே அக்கையிலே வைத்த அரவு. இந்த மார்பு மிக தொலைவிலிருந்து நோக்குகையில், இந்த மார்பினை நோக்குகையில் கயல் கூட்டம் பொன்போல் மின்னிக் கொண்டிருப்பது தெரிகிறது. கயல் கூட்டம், மீன் கூட்டம் பொன்போல் மின்னிக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்தின் இடையே ஓர் அரவம் அல்லது நாகம் இருப்பதை போல் தோன்றுகிறது. இது பேரண்டத்தின் காட்சி. இது குழற்சடை அவனுடைய மார்பில் கிடக்கிறது. அவனுடைய சடை குழல் போல் வளர்ந்து அவன் மார்பில் கிடக்கிறது. அது பொன்னாக மின்னிக் கொண்டிருக்கிறது. மிக்க அயலில் இருந்து, தொலைவில் இருந்து நோக்கும்போது அவையெல்லாம் ஒரு மீன் கூட்டம் போல் மின்னிக் கொண்டிருக்கின்றன. அந்த மீன் கூட்டத்தில் வைத்தது போன்ற, வைத்த அரவு, ஒரு அரவினை அல்லது நாகத்தை வைத்தது போல அது காட்சியளிக்கிறது. அவனுடைய அந்த குழல் சடையே ஒரு பாம்பு போல் காட்சியளிக்கிறது என கூறுகிறார். இப்படித்தான் அவனுடைய பொன் மார்பு இருக்கிறது. அரவமொன்றாகத்து நீ நயந்து பூனேல் பரவித் தொழுதிறந்தோம் பன்னாள் முரணழிய ஒன்னாதார் மூவையிலும் ஓரம்பால் எய்தானே பொன்னாரம் மற்றொன்று பூன். ஒரு அரவத்தை அல்லது நாகத்தை நீ நயந்து பூண்டு கொண்டாய். நயந்து என்றால் அதன் இயல்பறிந்து அளவறிந்து என்று பொருள். மிக இன்றியமையாத ஒரு சொல், வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்குரிய ஒரு சொல். நயம், நயங்கெட்டார் நாணவும் கெடார், நயங்கெட்டார் நால்வகையினும் கெடுவர். நயங்கெட்டார் நாணவும் அஞ்சார், நயங்கெட்டார் நால்வகையிலும் கெடுவார். நயம் எனப்படுவது அளவிற்கு அடங்குதல், இயல்பில் இருத்தல். தன் அளவு எது என்று தனக்கு தெரிய வேண்டும், அதற்கு அடங்கியிருக்க வேண்டும். தன் இயல்பு எதுவோ அதிலிருந்து வழுவாமல் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால் அது நயம். நயங்கெட்டு போகிறது என்றால் தன் அளவை விட மிகுதிக்கு சென்று சிதைந்து சீரழிதல்.
தன் இயல்பிலிருந்து வெளியேறி ஒழிந்து போதல். இவ்வாறானவர்களுக்கு நாணம் இருக்காது. இவ்வாறானவர்கள் நால்வகை துயரங்களாலும் சிதைவுறுவர். நால்வகை என்பது பல வகை என்று புரிந்து கொள்ளத்தக்கது. நாலா விதத்திலும் அவருக்கு நெருக்கடி வந்தது என்று கூறுவதை ஒத்தது. அறவம் ஒன்று ஆகத்து நீ நயந்து பூனேல். இறைவன் நயந்து அந்த அறவத்தை பூண்டு கொள்கிறான். இறைவனே நயந்து அதனை பூண்டு கொள்கிறான். அவன்தான் யாவும். ஆனால் அவனே நயந்துதான் இருக்கிறான். அவனே இந்த வடிவத்திற்கு என்ன நயமோ அந்த நயத்தை மீறுவதில்லை. யாவும் நான் தான் என்று அவன் நயங்கெட்டான் என்றால் எதுவும் இல்லை. என்னை என்று இங்கு எதுவும் இல்லை என்று அவன் இருந்தால் இவ்வுலகம் இல்லை. அவனே அளவைக்கு அடங்குகிறான். அவனே தனக்கென்று இயல்புகளை வரையறுத்து கொண்டு அந்த இயல்புகளில் நிலை பெறுகிறான். இறைவனே அப்படித்தான் இருக்கிறான். அதனால்தான் ஒரு நாகத்தை அவன் பூண்டு கொண்டிருக்கிறான். நாகம் அவனுக்கு முன் எம்மாத்திரம். அது என்ன அவனுக்கு அணிகலனா? அவன் பெரும் பெரும் கோள்களையும் மீன்களையும் தன் உடலில் ஒரு சிறு பாசி மணி போல் குத்தி கொண்டு அல்லது அப்பிக்கொண்டு திரியத்தக்கவன். அப்படித்தான் திரிகிறான். ஆயினும் அவன் ஒரு அரவத்தை தன் மார்பில் தவழ விடுகிறான் என்றால் அதனை அவன் அந்த நாகத்தின் இயல்பிற்கு தான் நயந்து அந்த நாகத்தின் அளவுக்கு தான் நயந்து அதனை பூண்டு கொள்கிறான். அதுதான் அன்பு. இதுதான் இறைவனது அன்பு. அவன் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு தனித்து கொண்டு பிற உயிரினங்களை வளர்ந்து வாழச் செய்கிறான் என்பதற்கான குறியீடு இது. இப்படி நீ அதனை அரவத்தை நீ நயந்து பூனேல் பரவி தொழுது இறந்தோம். உன்னை பரவி தொழுது இறந்தோம் என்றால் இறந்து கேட்கின்றோம் என்று பொருள். பன்னாள் முரணழிய உண்ணாதார் மூவையிலும் ஓரம்பால் எய்தானே. உண்ணாதார் என்றால் எதிர்த்தோர், இறைவனை பகைத்தோர், அவனது ஒழுங்குகளுக்கு மாறாக குதித்தோர், அவர்களுடைய மூவெயில் அவனால் சிதைக்கப்பட்டது. அது பலவாறு பல இடங்களில் திருவாசகத்திலும் அற்புத திருவந்தாதியிலும் மூவர் தேவார பாடல்களிலும் பாடப்பட்டதுதான். எயில் என்ற சொல்லே காப்பரனை குறிப்பதுதான். ஒரு கோட்டையை குறிக்கும் சொல்லுது. 3 கோட்டைகளை ஓரம்பால் எய்தான் என்றால் 3ம் பெரிய கோட்டை என்று இருந்தது. அதனை ஓரத்தில் தூக்கி போட்டவன். அது என்ன பெரிய கோட்டை என்று ஓரமாக தூக்கி போட்டவன். ஓரம்பால் எய்தான், தூக்கி வீசிவிட்டான். அதில் முரண் அழிந்தது. பொன்னாரம் மற்றொன்று பூண். பொன்னால் செய்த மாலை அவனுக்கு மற்றொரு பூணாக, பூண் என்றால் ஒரு வளைவான நிலையில் உள்ள வளைந்த ஓர் அணிகலன். மார்பில் அரவம் பொன்வரைக்கு இடையே எப்படி இருக்கிறது என்பது ஒரு காட்சி. அந்த அரவத்தையே இறைவன் நயந்துதான் பூண்டிருக்கிறான் என்பது அடுத்த காட்சி.
அப்படி அவன் அரவத்திற்கே இடம் கொடுத்து தான் நயந்து அதனை பூண்டு கொண்டிருக்கிறான் என்பதனை எண்ணி வியந்து அவனை தொழுது இறங்கி வேண்டிக் கொண்டிருக்கிறோம். அவன் பன்னாள் என்றால் முந்தைய காலத்தில் 3 கோட்டைகளை ஒரு ஓரத்தில் தூக்கி வீசிவிட்டு அவற்றையெல்லாம் அவ்வாறு வீசப்பட்டவற்றையெல்லாம் ஒரு பொன் ஆரம் போல் மற்றொரு அணிகலனாக சூடிக்கொண்டான். அவ்வளவுதான். அது ஒரு பெரும் காப்பு ரன் என்று இருந்தது. அதனை அவன் தூக்கி வீசி தனக்கு அணிகலனாக சூடிக்கொண்டான். பூணாக ஒன்று புனைந்தொன்று பொங்கதளின் நாணாக மிளிர நன்கமைத்து கோள்நாகம் பொன்முடிமேற் சூடுவதுமெல்லாம் பொறியிலியேர் என் முடிவதாக இவர். இப்படி பூணாக ஒன்று, அவன் அழித்த அந்த 3 கோட்டைகளையும் ஒரு பூணாக கொண்டிருக்கிறான். புனைந்தொன்று என்றால் இங்கு இது நாகத்தை குறிக்கிறது, அரவத்தை குறிக்கிறது. புனைதல் என்றால் 2 கயிறுகளை ஒன்றாக திரித்து செய்யும் ஒன்று. இன்றும் அது வைக்கோல் புனைதல் என்று ஊர்ப்புறங்களில் வழக்கு சொல்லாக இருக்கிறது. வைக்கோலில் கயிறு புனைதல் என்ற சொல் இன்றும் இருக்கிறது. வைக்கோலை தனித்தனியே சுருட்டி திரித்து கொண்டு அவற்றையெல்லாம் ஒன்றுடன் ஒன்று சுற்றி சுற்றி இருக்குனால் அது ஒரு கயிறு, வைக்கோல் கயிறாகும். அதுதான் புனைவு. பூணாக ஒன்று புனைந்தொன்று பொங்கதளின் நாணாக மேன்மிளிர நன்கமைத்து கோள்நாகம் பொன்முடி மேல் சூடுவது. கோள்நாகம் என்பது ஒரு கோள் நாகம் போன்று அசைகிறது என்பதனை குறிக்கிறது. இன்று அதற்கு பெயர்கள் உள்ளன, அனைவரும் அதனை அறிவீர். அந்த கோள் நாகம் போன்று அசைகிறது. அதனுடைய அசைவு அப்படி இருக்கிறது. வளைந்து நெளிந்து செல்கிறது. இந்த கோள் நாகம் பொன்முடி மேல் சூடப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய இந்த பொன் போன்ற முடி அவனுடைய உச்சி மேல் அது சூடப்பட்டிருக்கிறது. இப்படி சூடுவது எல்லாம் பொறியிலியேற்கு என் முடிவதாக இவர். இறைவன் பொறியிலி, அதாவது பொறி என்றால் உறுப்பு அல்லது ஒரு குறிப்பிட்ட கருவி, ஒரு புலன் என்று பொருள் தரும். அதுதான் பொறி. ஐம்பொறி என்றால் 5 புலன்கள். பொறியிலி, இறைவன் பொறியிலிதான். அவன் உருவமற்றவன். ஆனாலும் உருவமற்ற இவன் இப்படியெல்லாம் தோற்றமளிக்கும் அமைவுகளுடன் இருக்கிறான். பொறியிலியாகிய இவருக்கு என் முடிவதாக இவர். இப்படியெல்லாம் இவன் இருக்கிறான் என்பது யாரால் கூறப்படுகிறது? என்னால் கூறப்படுகிறது. பொறியிலியர்க்கு என் முடிவதாக இவர் இப்படித்தான் இருக்கிறார் என்று யார் கூறுவது? நான் கூறுகிறேன். நான் என் முடிவாக கூறுகிறேன். என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு அற்புதம்! இறைவனை கண்டுவிட்டார். அவன் இப்படியெல்லாம் இருக்கிறான் என்று வியந்து விட்டார். அவன் இப்படித்தான் இருக்கிறான் என்று கூறினால் இவ்வளவுதான் இறைவன் என்று ஆகிவிடும். ஒரு பதட்டம் வருகிறது. ஐயோ, அவன் பொறியிலியாயிற்றே, அவன் எந்த பொறியிலும் அடங்குபவனல்ல, அவன் எந்த ஒரு உறுப்பும் அல்ல, அவன் பொறியிலி.
அவனை போய் நாம் அவனுக்கு மார்பு இப்படி இருக்கிறது, தலை இப்படி இருக்கிறது, முடிமேல் பூண் அணிந்திருக்கிறான் என்றெல்லாம் கூறிவிட்டோமே. நாம் கண்டது இந்த பேரண்டத்தை அல்லவா? இந்த பேரண்டம்தான் அவன் என்று கருதி கொண்டு விட்டோமே. அவன் பொறியிலி ஆயிற்று. என்று உண்மையை உணர்ந்து பொறியிலியர்க்கு என் முடிவதாக இவர் என் முடிவு என்பதாக இப்படி இருக்கிறார் என்று அற்புதத்திலும் அற்புதமாக இறைவனின் திருவுருவத்தை விளக்கிவிட்டு, அந்த திருவுருவம் அல்ல அவன், அது அல்ல அவன் என்று கூறுகிறார். ஏன் அது அல்ல? அவன் ஒரு பொறியிலி. அவன் எந்த ஒரு பொறியிலும் அடங்குபவன் அல்ல, அவன் உருவில் அடங்குபவன் அல்ல. என் முடிவு அது. நான் பார்த்தவரை அவன் அப்படி இருக்கிறான் என்று கூறினேன். என் முடிவதாக இவர் இந்த இடத்தில் ஆழ்ந்த நெருக்கம். என் முடிவு இவர் இப்படி இருக்கிறார் என்பது என்று பணிகிறார். அடுத்த பாடல் அப்படியே அதனை அழுத்துகிறது, அந்த கருத்தை அழுத்துகிறது. இவரை பொருளுணர மாட்டாதாரெல்லாம் இவரை இகழ்வதே கண்டீர். இவரை பொருள் உணர மாட்டாதார்தான் இவரை இகழ்கிறார்கள். இதுவரை நான் கூறிய காட்சிகள் எல்லாம் அவன் எப்படிப்பட்டவன் என்ற பொருள், அவன் எப்படிப்பட்டவன் என்ற பொருளை கூறினேன். அந்த பொருளை உணராதவர்கள் இவரை இகழ்வதை பாருங்கள் என்று கூறுகிறார். இறைவனை பொருள்பட உணர வேண்டும். அவனை ஒரு உருவத்திற்குள் அடக்கி அவன் அந்த கோலத்தை கொண்டவன், இந்த கோலத்தை கொண்டவன் என்று இருந்து விடக்கூடாது. அந்த கோலத்திற்கு பின்னால் உள்ள பொருள் என்ன என்று உணர வேண்டும். அவனுக்கு எல்லா கோலமும் அவன்தான். நீ ஏதோ ஒரு கோலத்தை கண்டுவிட்டு அவன் அழிக்கிறான் என்கிறாய், அவன் கொடுக்கிறான் என்கிறாய். அவன் பொருள் என்ன என கண்டுகொள். இவர் தமது பூக்கோலமேனி பொடிபூசி என்பனிந்த பேய்கோலம் கண்டார். பிறர் இவரை எப்படி பார்க்கிறார்கள்? பேய்கோலத்தில் பார்க்கிறார்கள். அது என்ன பேய்கோலம்? இவர் தமது பூக்கோல மேனியில், அதாவது பூவே உருவமாக இருப்பது பூக்கோலம். அப்படி பூக்கோல மேனியில் பொடி பூசி, பொடி என்றால் நீர், சாம்பல். பூக்கோள மேனிதான் அவருக்கு. ஆனால் அதன் மீது அவர் சாம்பலை பூசிக்கொண்டு என்பணிந்த எலும்புகளெல்லாம் அணிந்து கொண்ட பேய்கோலங்கண்டார் பிறர். பிறர் அவனை எப்படி பார்க்கிறார்கள்? உடலெங்கும் சாம்பல் பூசிக்கொண்டு எலும்பு அணிந்து கொண்ட கோலத்தை பார்க்கிறார்கள். நான் எப்படி பார்த்தேன்? ஞான்ற குடச்சடைகள் பொன்வரை போல் மின்னுவன என்று பார்த்தேன். போன்ற கரைமிடற்றான் பொன்மார்பின் ஞான்றங்கு மிக்கையிலே தோன்ற விளங்கி மிளிருமே அக்கையிலே வைத்தாரவு என்று பார்த்தேன். சுருக்கமாக, பூனாக ஒன்று புனைந்தொன்று பொங்கதளின் நானாக மேல்மிளிர நன்கமைத்து கோள்நாகம் பொன்முடிமேற் சூடுவதும் எல்லாம் என்று பார்த்தேன். ஆனால் மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? சாம்பல் அணிந்து கொண்டு எலும்பு மாலை
உடலில் போட்டு கொண்டிருப்பவன் என்று பேய்க்கோலத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்கள் பிறர். அவர்கள் பிறர். அவர்கள் நம்மவர் அல்லர். நம்மவர் இறைவனை அப்படி நோக்க மாட்டார். ஏன்? நம்மவருக்கு இறைவனின் பொருள் என்ன என உணர இயலும். இவரை பொருள் உணர மாட்டாதாரெல்லாம் இவரை இகழ்கிறார்கள். பொருள் உணர்ந்தவர்கள் இதுவென்றே ஈசன் திருவுருவம் என்று வியப்பார்கள். உணராதார் அவனை பேய்க்கோலத்தில் காண்கிறார்கள். பிறர் அறியலாகா பெருமை இருந்தாமே, பிறர் அறியும் பேருணர்வும் தாமே. பிறர் அறிந்து கொள்ளல் ஆகாத பெருமையன் அவன். அறியல் ஆகாது, அதாவது அறியல் ஆகாது என்றால் நீ பிறர் என்றால் அந்த பெருமை என்ன என்று கூட உன்னால் அறிந்து கொள்ள இயலாது. பிறர் அறியலாகா பெருமை கொண்டவர் அவர். அதுவே அவருக்கு ஒரு பெருமை. அதுவே அவரது பெருமைகளில் ஒன்று. பொருளை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு இறைவன் தன் பெருமையை எப்படி காட்டுவான்? அப்படி பொருள் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு தன் பெருமையை காட்டாமல் இருக்கிறான் அல்லவா, அதுவே அவனுடைய பெருமைதான். இறைத்தமிழில் ஒரு சொல் இருக்கிறது. அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்று விளங்கி கொண்டு அந்த சொல்லுக்குரிய பொருளோடு அதனை பேசினால், எழுதினால் அந்த சொல்லின் பெருமை யாது என்பதனை பேசுபவர், எழுதுவர் பெற்றுக்கொள்கிறார். அந்த சொல்லுக்கு பொருள் என்ன என்றே தெரியாது, எனக்கு அது தெரிய வேண்டாம், அந்த சொல்லுக்கு இதுதான் பொருள் என்று நானாக கற்பித்துக் கொள்வேன், இடத்திற்கேற்ப தேவைக்கேற்ப அந்த சொல்லை நான் புழங்குவேன் என்றால் அந்த சொல்லின் பொருள் அறிந்து கொள்ளப்படவில்லை. ஆகவே அந்த சொல் தனக்குள் இருக்கும் பெருமைகளை மறைத்துவிட்டது. அப்படி இறைவன் உடைய பொருள் என்ன என்று உணர்ந்து கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு இறைவன் அறிதலுக்கு அப்பால் சென்று விடுகிறான். அதுதான் பிறர் அறியல் ஆகாத பெருமை. அறிந்து கொள்ளவே இயலாது, அது ஆகாது அவர்களுக்கு என்று ஆகும், என்று பொருளாகும். பிறர் அறியும் பேருணர்வும் தாமே. ஒருவேளை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வேண்டும் என்று இருந்தால் அப்படி அறிந்து கொள்ளும் பேரு உணர்வும் அவன்தான். நீ ஒதுக்குவதும் அவனைத்தான், தேடி அலைவதும் அவனைத்தான். அதான் சுருக்கமான கருத்து. நீ அவனை இல்லை என்கிறாய் அல்லது அவன் எங்கே என்று அலைகிறாய். இந்த இரண்டை தவிர உனக்கு வேறு கதி இல்லை. எப்படியும் நீ அவனை பற்றித்தான் எண்ணுகிறாய், பேசுகிறாய். அவனை ஒதுக்கிவிட்டு உயிர் வாழ்க்கை இல்லவே இல்லை. ஒன்று அவனை ஆம் இருக்கிறான் என்று கூற வேண்டும், அல்லது அவன் இல்லை என்று கூற வேண்டும். எப்படியாயினும் அவனை பற்றித்தான் எதனையாவது கூற வேண்டும், எண்ண வேண்டும். பிறருடைய என்பே அணிந்து இரவில் தீயாடும் எம்மானார் வன்பேயும் தாமும் மகிழ்ந்து. அப்படிப்பட்ட பிறருடைய எலும்பை அணிந்து இரவில் தீயாடும் எம்மானார் அவர். எலும்பு அணிந்து கொண்டிருக்கிறார், ஆமாம் அணிந்து கொண்டிருக்கிறார். பொங்கிரவில் ஈமவனத்தில் ஆடுகிறார், ஆமாம் ஆடுகிறார்.
ஏன் ஆடுகிறார்? பிறர் என்று இறைவனது பொருளை உணராதவர்களுக்கான கூற்றாக இறைவன் இருக்கிறான். பிறர் என்று இருப்பவர்களுடைய என்பு அல்லது எலும்பை அணிந்து கொண்டு அவன் இரவில் தீயாடுகிறான். இதுதான் எங்கும் பலிதிரியும் எத்திரமும் என்று கூறப்பட்டது. எல்லா இடங்களிலும் பலிகொள்கிறான். எந்த திறம் இருந்தாலும் பலி கொண்டு விடுகிறான் என்று கூறினார் அல்லவா? அதுதான் இது. அக்காலத்தில் இறைவனை இகழ்தல் நிகழ்ந்தது. அம்மையார் வாழ்ந்தது ஒரு பேரழிவு காலம் என்பது அற்புத திருவந்தாதியும் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகத்தையும் உள்வாங்குகையில் கிடைக்கும் கருத்து. இந்த 2 திருப்பதிகங்களும் பேரழிவை பல்வேறு நிலைகளில் காட்டிக்கொண்டே இருக்கின்றன. அப்படி ஒரு ஊழிக்கூத்தை இறைவன் ஆடிய காலத்தில் தான் அம்மையார் வாழ்ந்தார் என்பது தெரிகிறது. திருவண்ட பகுதியில் இப்படிப்பட்ட ஒரு ஊழிக்கூத்தில் இறைவன் பலரை அழித்த நிகழ்வை மாணிக்கவாசக பெருமான் நேரடியாகவே பதிவு செய்திருக்கிறார். ஊழூழ் ஓங்கிய நங்கள் என்றும் கீர்த்தி திரு அகவலில் நாத நாத என்று அலறி ஒரு கூட்டம் அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள உன்னை தேடி ஓடி வந்தது என்றும் கூறுகிறார். இந்த இருவரும் மாந்த கூட்டத்தில் நிகழ்ந்த இயற்கை சூழல் மற்றும் இயற்கை அமைப்புகளில் நிகழ்ந்த ஒரு பேர் அழிவை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த பேரழிவு நிகழும் பொழுது தன் பொருளை உணர்ந்து கொண்டு தன்னடியாராக இருந்தவர்களை இறைவன் காத்தான், பொருள் உணராமல் இருந்தவர்களை அழித்தான் என்பதனை இந்த இருவருமே பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்காகத்தான் மூவையில் எரித்தான் என்பது அங்கு நினைவுபடுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீ எவ்வளவு பாதுகாப்பான கோட்டையில் இருந்தாலும் அது இறைவனது நெறிக்கு மாறானது என்றால் ஊழி காலத்தில் அல்லது இவ்வாறான ஒரு பேரழிவுக்குரிய காலத்தில் அழிக்கப்படும். இது எவ்வளவு பெரிய கூட்டமும் அழித்தொழிக்கப்படும் என்பது இம்மந்திரங்களில் நேரிடையாகவே கூறப்பட்டிருக்கிறது. வன்பேயும் தாமும் மகிழ்ந்து, வன்பே என்று அம்மையார் தன்னை கூறிக்கொள்கிறார். இப்படி பிறருடைய எலும்பை அணிந்து கொண்டு எம்மான் ஆடிக்கொண்டிருக்கிறான். அவனோடு சேர்ந்து நானும் ஆடுகிறேன் என்று கூறுகிறார். இவர்தான் இவ்வளவு அழகிய எழில் காட்சியாக இறைவனை கண்டவர். அது நமக்கு, இறைவன் நமக்கு அப்படி இருக்கிறான். அதான் கூறிவிட்டார் நேரடியாகவே, என் முடிவு பொறியிலேயே இருக்கு, என் முடிவதாக இவர். மற்றவர்களுக்கு அவன் பேய்க்கோலத்தில் இருக்கிறான் என்றால் நானும் ஒரு பேய்தான். மற்றவர்களை அவன் சிதைத்து ஆடும்போது நான் இப்படி ஆடாமல் இருப்பது, நானும் அவனோடு சேர்ந்து ஆடுகிறேன், மகிழ்ந்து ஆடுகிறேன் என்கிறார். அப்படி இதுதான் நான் முதலில் கூறிய ஒப்படைப்பு. இறைவன் எவ்வாறாயினும் நானும் அவ்வாறே. அவன் எதுவோ அதுவே நான் என்று இருக்கும் ஆழத்திலும் ஆழமான ஒப்படைப்பு அம்மையாரில் பொதிந்திருந்தது, அம்மையாருக்குள் பொதிந்திருந்தது.
மகிழ்தி மடநெஞ்சே மானுடரில் நீயும், மானுடர் கூட்டத்தில் என்னுடைய நெஞ்சமே, மட நெஞ்சமே, மகிழ்ச்சியாக இரு. திகழ்தி பெருஞ்சேமன் ஜெயந்தாய், தொடர்ந்து திகழும், தொடர்ந்து தோன்றி விளங்கும் பெருஞ்சேமத்தை வந்து சேர்ந்து விட்டாய். பெருஞ்சேமம், சேமம் என்ற சொல்லை விளக்கிவிட்டேன் ஏற்கனவே. இப்பொழுது என்ன கூறுகிறார்? பெருஞ்சேமம். இதுவன்றே ஈசன் திருவுருவம் ஆமார், இதுவன்றே என்றனக்கோர் சேமம். அந்த திருவுருவத்தை பார்த்து விட்டோம், அதுவே எனக்கு சேமம். இப்பொழுது அவனோடு சேர்ந்து பிறருடைய என்பை அணிந்து கொண்டு ஆடும் பேயாகவும் இருக்கிறோம். நெஞ்சே மகிழ்ச்சியாக இரு. பெருஞ்சேமத்தை வந்து சேர்ந்து விட்டாய். இகழாதே. யாரென்பேயேனும் அணிந்து உழல்வார்க்காட்பட்ட பேரன்பே இன்னும் பெருக்கு. அதாவது இகழாதே யாரென்பு, யாருடைய எலும்பாக இருந்தாலும் அதனை இகழ மாட்டான். யாருடைய எலும்பாக இருந்தாலும் அதை அணிந்து கொள்வான், அணிந்து உழல்வான். அவனுக்கு ஆட்பட்ட பேரன்பே இன்னும் இருக்கு. அதுவே அவனுடைய பேரன்பு தான். ஏனென்றால் இறைவனை பொருள் உணராமல் அவனை இகழ்ந்து அவனை தூற்றுபவர்கள் பிறர். அப்படிப்பட்ட பிறராக இருந்தாலும் அவர்களுடைய எலும்புக்கும் தன் உடலில் இடம் கொடுக்கிறானே, அதுவே அவனுடைய பேரன்பு தான். அதுவே பேரன்பு இன்னும் பெருகும் நிலைதான் என்று கூறுகிறார். அதாவது உச்சம் என்று கூட கூற இயலாது. இது இறைவனுடைய எல்லா தன்மைகளையும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் என்ற உயிர் முற்றுமுழுதாக நிறைவடைந்து இற்றுப்போகும் நிலை. தனக்கு தான் தனது என்று எதுவுமே இல்லை. ஆணவம் அற்று அழிந்து போகும் நிலை இது. அந்த நிலையில் மட்டும்தான் இப்படி ஒரு கருத்தை எண்ணவும் இயலும். அந்த இல்லை என்றால் இப்படி ஒரு கருத்து எண்ண அச்சம்தான் வரும். சுடுகாடு என்றால் அச்சம், ஈமவனம் என்றால் அச்சம், மரணம் என்றால் அச்சம், எலும்பை அணிந்து கொள்ளுதல் அச்சம், பேய் என்றால் அச்சம். அதெல்லாம் எதுவும் இல்லை. அதுவே எலும்பாகவும் யார் எலும்பாக இருந்தாலும் தன் உடலில் இடம் கொடுக்கிறான். அதுவே அவனுடைய பேரன்பின் பெருக்கு என்று கூறுவது அற்புதம் என்று கூறுவதா, வேறு என்ன என்று கூறுவது? ஈசன் திருவுருவம் இந்த பேரண்டத்தின் காட்சியாக இருக்கிறது. ஆனால் பொருள் உணராதவர்கள் அவனை இப்படியெல்லாம் இகழ்கிறார்கள். சிவபுராணத்தில் கூட பொருளை உணர்ந்து சொன்னால் சிவபுரத்திற்கு செல்வர் என்று கூறினார். அதே கருத்து தான் எங்கும். இறைவனை நன்மை தருபவன், தீமை தருபவன் என்றெல்லாம் அறிவுக்குட்பட்டு பகுக்காமல் உண்மையில் இறைவன் என்பவன் யார் என்ற பொருளை அறிந்து கொண்டால் எந்த உணர்ச்சி எல்லைக்கு அப்பாலும் சென்று இந்த வாழ்க்கையை வாழ இயலும். இந்த கருத்துதான் அற்புத திருவந்தாதியிலும் திருவாசகத்திலும் பொதிந்திருக்கிறது. குறிப்பாக அற்புத திருவந்தாதியில் இந்த கருத்து பல முறை வலியுறுத்தப்படுகிறது. பெருகொழிய செஞ்சடை மேல் பிள்ளை பிறையின் ஒரு கதிரே போந்து ஒழுகிற்று ஒக்கும் தெரியின் முதற்கண்ணான் முப்புறங்கள் அன்றறித்தான் மூவா நுதற்கண்ணான் தன்மார்பின் நூல் என்று அடங்குகிறார். அந்த ஒரு ஆட்டம் ஆடினார் இதுவரை. இப்பொழுது அப்படியே தணிகிறார். தணிந்து ஒரு குழல் இசை ஒலிக்க யாழ் மீட்டிக்கொண்டே மனதை வருடும் மென்மையுடன் இறைவனது
செஞ்சடையினையும் அவன் ஒரு தன்மையினையும் இந்த பாடலில் கூறுகிறார். பெருகும் ஒளி கொண்ட செஞ்சடை மேல், அந்த செம்மையான வண்ணத்தில் உள்ள சடை மேல் பிள்ளை பிறையின், பிள்ளை பிறை, அதாவது பிறையை அவர் பலவாறு கூறுவார். இது பிள்ளை பிறை, நாம் இப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டிருக்கும் நிலவு. பிள்ளை பிறையின் ஒரு கதிரே போந்து ஒழுகிற்று ஒக்கும். அந்த பிள்ளை பிறை ஒரு கதிர் மட்டும் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அது இப்போதான் வளர்கிறது. எல்லா திக்குகளிலிருந்தும் கதிர் வீசவில்லை. அது இன்னும் அந்த ஒரு கதிரே போந்து ஒழுகிற்றோக்கும் என்றால், அந்த பிறை நிலவு உடைய கதிர் ஒரே ஒரு இடத்திலிருந்து மட்டும் அது கதிர் விடுகிறது. அது அப்படியே ஒழுகுகிறதாம். அந்த கதிர் ஒரு பால் போல் ஒழுகுகிறது. ஒளி பெருகொளிய செஞ்சடை அவனுடையது. அதற்கு மேல் பிள்ளை பிறை இருக்குது. அந்த பிள்ளை பிறையிலிருந்து ஒரு கதிரே போன்று ஒழுகும், ஒழுகிற்று ஒழுவதை ஒக்கும். அது எது? அப்படி ஒழுகுவது எதனை ஒத்தது என்று கூட வருகிறார். தெரியின் முதற்கண்ணான் முப்புறங்கள் அண்டரித்தான். முதற்கண்ணான், அது அற்புதம். முக்கண்ணன் என்று கூறுவது உண்டு, முதற்கண்ணன் என்று கூறுகிறார். அதாவது அவனுடைய மூன்றாம் கண் என்று எது என்று அழைக்கப்படுகிறதோ அதுதான் முதற்கண் என்கிறார். அதன் பிறகுதான் மற்ற இரு கண்கள் வந்தன என்பதுதான் கருத்து. முதற்கண்ணான் முப்புறங்கள் அன்றெரித்தான், மூன்று புறங்களை எரித்தான். மூவா நுதற்கண்ணான், மூப்பில்லாத நுதற்கண்ணான், கண் கொண்டவன். தன் மார்பின் நூல், அவன் மார்பில் ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூல் எப்படிப்பட்டது? ஒரு பிறை நிலவின் ஒரு முனையிலிருந்து கதிர் ஒழுகி அவனுடைய மார்பில் ஓடுகிறது. அதுதான் அவன் அணிந்திருக்கும் நூல் என்கிறார். ஏன் இங்கு நூல் பற்றி பேசுகிறார்? நூல் எனப்படுவது மறைக்கருத்துகளை இறைவன் அருளுதற்குரிய அவனுடைய திருவுருவ நிலை. அந்நிலையில் அவன் நூல் அணிந்தவன். நூல் இயற்றுவோர் யாவரும் நூல் அணிதல் அக்காலத்து வழக்கம். நூல் இயற்றுவோர் எவராக இருப்பினும் அவர் நூல் அணிவது வழக்கம். அது அக்காலத்து மரபு. ஆதலால்தான் இறைவன் மறைக்கருத்துகளை அருளும் தென்மூர்த்தி வடிவில் இருக்கையில் அவன் மார்பில் நூல் உண்டு. அப்படி ஒரு மார்பில் நூல் கொண்டவன் அவன் என்று முந்தைய அந்த எல்லா ஆட்டங்கள் கூத்துகள் ஆகியவற்றையெல்லாம் ஆடி முடித்துவிட்டு மிக மென்மையாக வருடி கொடுப்பது போல அடுத்த பாடலை பாடியிருக்கிறார். பெருகொளிய செஞ்சடைமேற் பிள்ளை பிறையின் ஒரு கதிரே போந்தொழுகிற்றொக்கும் தெரியின் முதற்கண்ணான் முப்புறங்கள் அண்டரித்தான் மூவான் உதற்கண்ணான் தன் மார்பின் நூல். நூலறிவு பேசி நுழைவிலாதார் திரிக நீலமணி மிடற்றான் நீர்மையை மேலு வந்த தெக்கோலத் தெவுருவா எத்தவங்கள் செய்வார்க்கும் அக்கோலத் தவுருவே ஆம் என்பது இந்த கருத்து தொகையின் இறுதி. நீங்கள் இறைவனை அவனுடைய எல்லா தன்மைகளுடனும் பொருள்பட புரிந்து கொள்ளுங்கள். அதை விடுத்து நூலில் இது சொல்லப்பட்டிருக்கிறது, நூலில் அது சொல்லப்பட்டிருக்கிறது என்று நூலறிவு பேசி கொண்டிருக்காதீர்கள். அப்படி பேசிய நுழைவில்லாதவர்கள் திரிந்து போங்கள். அதாவது நுழைவு என்பது நுட்பம், அது நுட்பமில்லாத தனம். அது இறைவனை நீ உணர்ந்து கொள், நீயே அவனுடைய பொருளை புரிந்து கொள். நூல் அறிவு பேசிக்கொண்டு திரியாதே. அப்படி இருந்தால் நீ நுட்பமான அறிவு இல்லாமல் போய்விடுவாய், இயல்பு கெட்டு போவாய்.
நீலமணி மிடற்றான் நீர்மையை, நீலமணி மிடற்றில் அவன் நீலமணியை கொண்டவன், அதாவது நஞ்சு கொண்டவன். நீர்மை என்றால் அவனுடைய கருணை. மேலுவந்த எக்கோலத்து எவ்வுருவாய் எத்தவங்கள் செய்வார்க்கும் அக்கோலத்து அவ்வுருவேயம். நீ எந்த கோலத்தில் எந்த தவம் செய்தாலும் அந்த கோலத்தில் அந்த உருவில் அவனுடைய நீர்மைதான் மேலெழுச்சியாக இருக்கும். அதாவது அவனுடைய நீர்மைதான் உனக்கு கருணை செய்ய போகிறது. உன்னுடைய கோலம் எதுவாக இருந்தாலும், நீ செய்யும் தவம் எதுவாக இருந்தாலும், உனக்கு ஆம் வழங்கப் போகுது. அதாவது ஊற்று, நான் ஆம் என்ற சொல்லி ஏற்கனவே விளக்கிவிட்டேன். அக்கோலத்தவுருவே ஆம். உனக்கு எது ஊற்றாக இருக்க போகிறது? அவனுடைய பெருங்கருணை தான், அவனுடைய நீர்மை தான் உனக்கு ஊற்றாக இருக்க போகிறது. ஆகவே நான் இந்த நூலை பயின்றேன், அந்த நூலை பயின்றேன், இந்த நூல்களெல்லாம் பயின்று இந்த வித்தைகளையெல்லாம் வைத்து பயிற்சிகளை செய்து நான் அவனை அடைந்து விடுவேன் என்று கருதாதே. நீ என்ன செய்தாலும் அவனுடைய நீர்மைதான் உனக்கு ஊற்றாக இருக்கப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். உன் முயற்சி அல்ல, அவனுடைய பெருங்கருணைதான் உன்னை நிறைக்கும். ஆகவே நீ பயின்றவை பயிலுபவை உன் முயற்சிகளால் அவனை அடைய இயலாது என்று கூறுகிறார். இந்த பாடல்களை இசை வடிவில் நாம் வெளியிட்டிருக்கிறோம், இன்னும் வெளியிட இருக்கிறோம், படிப்படியாக வெளியிடுகிறோம். ஒருங்கிசையாக 101 பாடல்களையும் செம்மை இசைக்குழுவினருடன் நாம் அரங்கேற்றி இருக்கிறோம். அந்த ஒருங்கிசையிலிருந்து தான் இன்று பாடல்களில் ஒரு பகுதி உங்களுக்கு ஒலிபரப்பப்பட்டது. இந்த பாடல்களை இசைத்துதிக்கென்று ஒரு நாளை நாம் ஒதுக்கி ஆங்காங்கு இருப்பவர்கள் ஆங்காங்குள்ள நம் தலங்களுக்கு சென்று 63 திருவுருவங்கள் இருக்கும் பகுதியில் அம்மையாரின் திருவுருவத்துக்கு எதிரே அமர்ந்து குழுவாக இசையால் துதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த கருத்துக்களை உங்கள் உள்ளம் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த கருத்துக்களிலிருந்து இறைவனுக்கு அண்மையில் நீங்கள் செல்ல வேண்டும் என்ற அம்மையாரின் விழைவு நிறைவேறட்டும். இந்த கருத்துக்களை பிறருக்கும் எடுத்து சென்று அம்மையார் வழியே இறைவனை இனங்காணும் நம்முடைய விழைவு அல்லது விருப்பம் ஈடேறட்டும். எல்லாம் வல்ல அம்மையும் அப்பனும் நம்முடைய இந்த வினைகளுக்கு துணை நிற்கட்டும் என்று வேண்டி இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.